எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்னுடைய கேரளா சமையலறையில் பாவக்காய் ஃப்ரை கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் நல்லா கழுவி கட் பண்ணிவிட்டு உள்ளேலேருந்து இந்த சீடெல்லாம் எடுக்கணும். சீடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது சீடெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இப்படி மாற்றி வச்சிடலாம். அப்புறம் தேங்காயும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு, தேங்காய் நம்ம இஷ்டம்தான், கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கலாம். தேங்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம் இதுவும் நம்ம கட் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த பாவக்காய் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுக்கணும். ஒரு 2-3 டைம்ஸ் அப்படியே நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மாற்றி வச்சிடலாம். பாவக்காய் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிடும். ஒரு பேன் வச்சு சூடாகும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் அப்படி நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், அப்புறம் கறிவேப்பிலை இதையும் போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா திருப்பியும் வதக்கி இதில் நம்ம அந்த பாவக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. இது இப்படியே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இப்படியே வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாவக்காய் இப்போ ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இது திருப்பியும் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் நம்ம இது மூடி போட்டு வைக்க வேண்டாம், இப்படியே ஓப்பன்லேயே வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணி எடுக்கணுமோ அவ்வளோ நேரம் அப்படியே நம்ம ஓப்பன்லேயே வச்சு அடிக்கடி கலரிட்டு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. இனிமேல் ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். பாவக்காய் நல்லா சுருங்கி வந்துடும், நல்லா ஃப்ரை ஆகி. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஃப்ரை ஆகிட்டே வருது, கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பாவக்காயெல்லாம் கலரெல்லாம் மாறி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா வருது. இதில் கொஞ்சம் சுகர், ஏன்னா அந்த பாவக்காயில் இந்த கசப்பு டேஸ்ட் இருக்கும்ல, அது கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுகர் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாவக்காய் ஃப்ரை கேரளா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடு சாப்பாடில் ரசம் ஊற்றி சைடில் இந்த பாவக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாவக்காய் ஃப்ரை சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் இந்த மாதிரி கோகனட் பீசஸ் இப்படியே போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்ம இந்த சாப்பிடும்போது அந்த கோகனட் அப்படியே உள்ளே கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பாவக்காய் கசப்பும் அவ்வளோ தெரியாது.